Hi friends, Champions Academy CCC YouTube channel மறக்காம subscribe பண்ணி Telegramல join பண்ணிக்கோங்க. அப்படியே bell icon press பண்ணி all notification கொடுத்துருங்க. Telegram group-ஓட link வந்து description கொடுத்திருக்கோம். click பண்ணி join பண்ணிக்கோங்க. இது போட்டித் தேர்வு வெற்றி பெற்றா நடத்தக்கூடியது. ஓகே, நம்ம SGT exam-ஓட study plan வந்து description கொடுத்திருக்கேன். அதை click பண்ணி பார்க்காதவங்க பாத்துருங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்கள் எல்லாமே அதாவது கிளாஸ் வகுப்புகள் எல்லாமே வந்து உங்களுக்கு பிளேலிஸ்ட்ல இருக்கு. ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்ல இருக்கு. SGT examங்கிற தலைப்பிலேயே இருக்கும். SGT ஸ்டார்ட் ஆகிற எல்லாத்துலயுமே ஆட் பண்ணிருப்போம். சோ அத நீங்க பாத்துக்கோங்க. சோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கிளாஸ் வந்து உங்களுக்கு 3rd ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ். சோ பார்த்தலாம். அடுத்தடுத்து நான் போட்டுட்டே இருப்பேன், நீங்க பாத்துட்டேங்க. வரிசையா வந்துட்டே இருக்கும், காலையில இருந்து வரிசையா வந்துட்டே இருக்கும் கிளாஸஸ். சோ கிளாஸஸ் மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகே, இப்போ 3rd ஸ்டாண்டர்ட் பார்த்துடலாம். இங்கிலீஷ் ஓகேவா. வேர்ல்டு பாப்புலேஷன் டே, வேர்ல்டு பாப்புலேஷன் டே ஜூலை 11, ஜூலை 11. Next, Army Day, January 15. Army Day, January 15. National Science Day, February 28. National Science Day, February 28. International Women's Day, March 8. International Women's Day, March 8. International Labor Day, May 1. International Labor Day, May 1. World Environment Day, June 5. World Environment Day, June 5. Next. இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் டேஸா வந்து அவங்க கொடுத்திருக்காங்க 3rd ஸ்டாண்டர்ட்லயே பாத்துக்கோங்க. யுனைடெட் நேஷன்ஸ் டே அக்டோபர் 24. யுனைடெட் நேஷன்ஸ் டே அக்டோபர் 24. ஹியூமன் ரைட்ஸ் டே டிசம்பர் 10. ஹியூமன் ரைட்ஸ் டே டிசம்பர் 10. நெக்ஸ்ட், நான் டென்சஸ் வந்து 3 வகையா பிரிக்கிறோம். பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர், பிரசன்ட் கண்டினியூஸ் வந்துட்டே தான் இருக்கும். சோ நம்ம ஃபர்ஸ்ட் இதுல என்ட்ரோ என்ன கொடுத்திருக்காங்கன்னா பிரசன்ட் டென்ஸ்னா என்ன, அது வந்து நிகழ்காலத்தை காட்டும். இட் ஷோஸ் present, it shows present. Past tense na it shows past, அதாவது it happens, முடிஞ்சது. Future அப்படின்னா indicates the action, அதாவது எதிர்காலத்தை காட்டும். சரியா. present continuous அது ஃபார்ம் ஆகி ஆட் ஆயிட்டு இருக்கும், அந்த வெர்ப்லயே தெரிஞ்சிரும் உங்களுக்கு. அடுத்து ப்ரொனவுன்ஸ் கொடுத்திருந்தாங்க. ப்ரொனவுன்ஸ்னா வந்து என்ன அப்படின்னா ஸ்பெசிபிக்கா ஒரு பர்சனையோ ஒரு பிளேஸையோ ஒரு திங்ஸையோ ஸ்பெசிபிக்கா சொல்றது. ஒரு ஸ்பெஷல் நேமா தாஜ்மஹால், பிரகதீஸ்வர் டெம்பிள், இந்தியா, பொங்கல், அருண், ஸ்பெசிபிக்கா ஒருத்தரோட சொல்றது தான் வந்து இந்த ப்ரொனவுன்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா. அடுத்து பார்ப்போம். இதெல்லாம் வந்து 3rd ஸ்டாண்டர்ட்ல வந்து கிராமர்ஸ் இன்ட்ரோ கொடுத்திருக்காங்க. adjective அப்படிங்கிறது என்ன, it describes nouns. nouns வந்து describe பண்ணும். அதாவது இதோட another name என்னன்னா qualification அப்படின்னு சொல்லலாம், qualify பண்றதுன்னு சொல்லலாம். adjectives அப்படிங்கிறது qualify பண்ணும், noun வந்து qualify பண்ணும். என்ன அப்படின்னா brilliant boy, good boy சொல்லலாம், அது வந்து adjective. ஒரு adverb அப்படிங்கிறது எப்பயுமே லாஸ்ட்ல தான், மோஸ்ட்லி லாஸ்ட்ல தான் வருது. so it describe the verb. இது வந்து verb வந்து describe பண்ணும், அவ்வளவுதாங்க. adverbங்கிறது verb describe பண்ணும், அதே மாதிரி அது modify பண்ணும். அடுத்து பார்க்கலாம். கலர்ஃபுல் பட்டர்ஃப்ளைஸ். கலர்ஃபுல் பட்டர்ஃப்ளைஸ் அப்படிங்கிற புக் எழுதுனது அப்படின்னு பார்த்தோம்னா சூசன் பாப்பரோக்கி, சூசன் எம் பாப்பரோக்கி. கலர்ஃபுல் பட்டர்ஃப்ளைஸ் இது வேணா நோட் பண்ணிக்கோங்க. ஆன் தட் டே சௌமியா, ஆன் தட் டே சௌமியா, ஆன் தட் டேங்கிறத புக் எழுதுனது வந்து சௌமியா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சோ கிரண் பேடி, கிரண் பேடியை பத்தி நம்ம பார்த்தலாம் கொடுத்திருக்காங்க. சோ கிரண் பேடி அப்படிங்கிறவங்க வந்து ஐபிஎஸ் இருந்தவங்க. சோ ஃபர்ஸ்ட் இவங்களோட ஃபர்ஸ்ட் டேட் அதாவது பிறந்த நாள் அப்படின்னு பார்த்தோம்னா born 1949, 1949. she was born 1949. அடுத்து ஃபர்ஸ்ட் உமன் ஐபிஎஸ் யாருன்னு பார்த்தா கிரண் பேடி தான். அதுக்கு அடுத்து அவார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா போலீஸ் மெடல் ஃபார் கேலட்ரி, ரேமோண்ட் மேஜஸ்ட்ரி அவார்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து இவங்க அப்பாயிண்டட் வந்து எதுல அப்பாயிண்டட் ஆனாங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் அட்வைசரா வந்து அப்பாயிண்ட் ஆனாங்க. ஓகே, அடுத்து வந்து விஸ்வநாத் ஆனந்த். ஓரலா வந்து நம்ம ரீட் பண்ணாலே போதும், மனசுல தங்கிருந்தெல்லாம். விஸ்வநாத் ஆனந்த் born எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா டிசம்பர் 11, 1969. டிசம்பர் 11, 1969ல பிறந்திருக்காங்க. மயிலாடுதுறை தமிழ்நாடு, நம்ம ஊர் தான் மயிலாடுதுறை தமிழ்நாடு. வேர்ல்டு செஸ் சாம்பியன் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் ஃபர்ஸ்ட் வந்து விஸ்வநாத் ஆனந்த் தான். ஓகேவா. அடுத்து பத்ம விபூஷன் இன் 2001. ஓகே, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா
ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அதாவது தமிழ்ல அது நம்ம வந்து இங்கிலீஷ்ல வந்து பார்க்கணும் அப்படின்னா ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்ட் இன் 1991. பாப்புலர்லி நோன் அஸ், இவர் வந்து என்ன பாப்புலரா இருந்தாரா லைட்டிங் கிட் அப்படின்னு அழைக்கப்பட்டார். இவரோட பட்ட பெயர் அதாவது சிறப்பு பெயர்னு அவர் கொடுத்தது வந்து லைட்டனிங் கிட் அப்படிங்கிறது தான். லைட்னிங் கிட் அப்படின்னா யாரு? விஸ்வநாத் ஆனந்த். ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டு எப்ப கொடுத்திருக்காங்க? 1991. வேர்ல்டு செஸ் சாம்பியன் பத்ம விபூஷன் அவார்டும் வாங்கியிருக்காரு. பிறந்த இடம் அப்படின்னு பார்த்தோம்னா மயிலாடுதுறை, தமிழ்நாடு. டிசம்பர் 11, 1969. அதே மாதிரி இப்ப அப்படியே ரிவர்ஸ்ல வருவோம், ஏன்னா முக்கியமானது இது. கிரண் பேடி ஐபிஎஸ், ஃபர்ஸ்ட் உமன் ஐபிஎஸ் இவங்க தான். 1949ல பிறந்திருக்காங்க. இவங்களுக்கு கொடுத்த அவார்ட்ஸ் பார்த்தா இந்த போலீஸ் மெடல்ல இருந்தா கொடுத்திருக்காங்க. ரேமண்ட் மெஜஸ்ட்ரி அவார்டு. அப்பாயிண்டட் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் அட்வைசரா. ஓகேவா? அடுத்து பார்ப்போம் அபினவ் பிந்த்ரா. பாருங்க தேர்ட் ஸ்டாண்ட்ல எவ்வளவு இருக்குன்னு. அபினவ் பிந்த்ரா அப்படிங்கிறவங்க ஃபர்ஸ்ட் இந்தியன் டு வின் எ கோல்டு மெடல் அண்ட் இண்டிவிஜுவல் ஈவென்ட் ஒலிம்பிக்ஸ்ல வந்து கோல்டு மெடல் ஃபர்ஸ்ட் வாங்கின இந்தியன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அபினவ் பிந்த்ரா தான். ஃபர்ஸ்ட் இந்தியன் கோல்டு மெடல் வாங்கினது. ஃபர்ஸ்ட் இந்தியன் டு வின் எ கோல்டு மெடல் அண்ட் இண்டிவிஜுவல் ஈவென்ட் அட் ஒலிம்பிக்ல இண்டிவிஜுவலா முதல்ல கோல்டு மெடல் தங்கத்தை தட்டிட்டு வந்தது அபினவ் பிந்த்ரா, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சாய் நேவால் வந்து இந்தியாஸ் பெஸ்ட் உமன் பேட்மிண்டன் பிளேயர். சாய் நேவால் அப்படி சொல்லுவாங்க. இந்தியாஸ் பெஸ்ட் உமன் பேட்மிண்டன் பிளேயர். ஓகே. அடுத்து ஜோஸ்னா சின்னப்பா. சோ இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா 5 டைம் நேஷனல் சாம்பியன் ஸ்கூல் அண்ட் மியூஸ் ஹேமந்த் சுராக். ஒரு நிமிஷம். ஜோஸ்னா சின்னப்பா வந்து 5 டைம்ஸ் வந்து நேஷனல் சாம்பியன்ஸ் வாங்கியிருக்காங்க ஸ்கார்ஸ்ல. அதுக்கு அடுத்து வந்து ஸ்கூல் அண்ட் மோ அப்படிங்கிற புக்க எழுதுனது வந்து ஹேமந்த் சுராக்கன். ஸ்கூல் அண்ட் மோ அப்படிங்கிற புக் எழுதுனது ஹேமந்த் சூரியகாந்த். அடுத்து ஹோல் டியூட்டி ஆஃப் சில்ட்ரன் ஆர்.எல். ஸ்டீவன்சன். ஸ்கூல் அண்ட் மோ எழுதினது ஹேமந்த் சூரியகாந்த். ஸ்கூல் அண்ட் மோ எழுதினது ஹோல் டியூட்டி ஆஃப் சில்ட்ரன் ஆர்.எல். ஸ்டீவன்சன். அடுத்து பிரிங் எ லெட்டர் எழுதினது அலைஸ் டர்ட். அவர் தான் பிரிங் எ லெட்டர் எழுதினது. அடுத்து விஷ் எழுதினது ஜனானா. ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. ப்ரொனன்சியேஷன் வந்து நம்மளுக்கு முக்கியமே இல்லை, நம்ம ஷேர் தான் பண்ண போறோம். ஸோ கொஸ்டின் யாரும் நம்ம ரைஸ் பண்ண போறது இல்லை. ஸோ பிரிங் அ லெட்டர் எழுதுனது அலைஸ் டர்ட். அதுக்கப்புறம் ஹோல் டியூட்டி ஆஃப் சில்ட்ரன் ஆர்.எல். ஸ்டீவன்சன். ஸ்கூல் அண்ட் மோ ஹேமந்த் சூரியகாந்த். ஜோஷ்னா சின்னப்பா 5 டைம் நேஷனல் ஸ்கார் சாம்பியன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மை இந்தியா ரிட்டன் பை யாரு? ஈத்தர் ஸ்டான்லி. மை இந்தியா எழுதுனது ஈத்தர் ஸ்டான்லி. கேரளா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காட்ஸ் ஓன் கண்ட்ரி. அந்த அளவு பசுமையா இருக்கும். அதனால வந்து அது என்ன சொல்லுவாங்கன்னா இட்ஸ் கால்டு இட்ஸ் நோன்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்பாங்க. கேரளாவோட சிறப்பு நடனம் கதகளி சொல்லுவாங்க. ஆந்திராக்குன்னு பார்த்தோம்னா குச்சிப்புடி. அடுத்து காம்பவுண்ட் வேர்ட்ஸ், கன்ஜெக்ஷன் வேர்ட்ஸ், ப்ரிப்போஷன். இது மூணுமே வந்து எலாபரேட்டாவே நான் போடுறேன். இது மூணு ஜஸ்ட் இன்ட்ரோ தான் கொடுத்துருந்தாங்க. காம்பவுண்ட் வேர்ட்னா 2 வேர்டு பிரிஞ்சு இருக்கும், அதை வந்து நம்ம சேர்த்து எழுதணும், பிரித்தெழுதையே சேர்த்து எழுதுன மாதிரி இருக்கும். அடுத்த கன்ஜெக்ஷன் வேர்ட்னா 2 சென்டென்ஸை இணைக்கணும். ப்ரிப்போசிஷன்ஸ் வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், இருந்தாலும் இது மூணையுமே நான் கிராமர் பார்ட்டே தனியாவே எடுத்துருவேன். ஜஸ்ட் இன்ட்ரோ மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால அதை பெருசா வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அது இதுக்குள்ள கொண்டு வரல. ஸோ விளக்கம் வந்து மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. அடுத்து அப்பாஸ்ட்ரஃபி அப்படின்னா என்ன, எங்க யூஸ் பண்ணுவோம்? யூஸ்டு ஒன் திங்ஸ் பிலாங்ஸ் டு அதர். இப்ப சாந்திஸ் ஃபாதர் அப்படின்னா அந்த எஸ் மேல அப்பாஸ்ட்ரஃபி வந்துரும். ஓகேயா? பிலாங்ஸ் டு அதர். ப்ரொனவுன் டைப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சப்ஜெக்ட் ப்ரொனவுனும் இருக்கும், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனும் இருக்கும். 2 டைப்ஸ் இருக்கு.
சரியா? 2 டைப்ஸ் இருக்கு. அதுல சப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா ஃபர்ஸ்ட் எதெல்லாம் வரும்? ஐ வரும், யூ வரும், ஹி, ஷி, தே, இட். ஓகே, ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ல என்னென்ன வரும்? மீ, யூ, ஹிம், ஹர், them, it. சோ இப்போ இது ரெண்டுலயுமே காமனா உள்ள ப்ரொனவுன் சப்ஜெக்ட்லயே வரும் ஆப்ஜெக்ட்லயே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா யூ வந்திருக்கு, அதே மாதிரி இட் வந்திருக்கு. ஓகேவா? ஓகே, அடுத்து பார்க்கலாம் பீயிங் வெர்ப். இஸ், ஆர், ஆம் இது எல்லாமே வந்து பீயிங் வெர்ப். ஆனா வந்து இது வந்து ஆக்ஷனை ஷோ பண்ணாது. இட் do not show the action. It don't show any action. Do not show any action. அடுத்து having verb has, have, had அதே மாதிரி தான். ஆக்ஷனை வந்து இது வந்து ஷோ பண்ணாது. அடுத்து synonyms trapped, caught, torn, cut into pieces, limping, walk unevenly with wounded, broken leg, merciless, unkind, stress, trouble, strife, quarreling, quarreling, எப்படி வேணா சொல்லலாம். அதாவது சண்டை போட்டே இருக்குது, வாதாடுறது, அது எல்லாமே சொல்லுவாங்க. precious, valuable or dear. At the huge, big, sprinkle, spray. Alas, unfortunately. அடுத்து crept, move slowly. Grabbed, took away by force. Flutter, flap. Caging, locking up. Spring, season which plants grow. Adan spring season. Shock, distress. அடுத்து chopping, cutting. chopper வாங்குங்கன்னு சொல்லுவாங்களா? so chopping னா cutting, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. rush, move or act quickly. move or act quickly. appreciated, put a high value on. put a high value on. sizzle, make a hissing sound. make a hissing sound. fortunate, enclosed fireplace for heating a room. enclosed fireplace for heating a room. bypass, shorter route. bypass ங்கிறது shorter route. penny, a coin of least value in Britain. penny, a coin of least value in Britain. mattered, knotted. compelled, forced. butcher, who sells meat. brief, short. matterனா noted ஞாபகம் வச்சுக்கோங்க. neat, tidy. ahead, in front. stop, to halt. next, hearth, fireplace. hearth na fireplace. fetch, bring. greedy, greatly in want of wealth. hard work, creation. bitterly, terribly. fairy, an imaginary small creature with magical powers. அந்த fairy tales வந்து ஒரு இமேஜினரியான கிரியேச்சர்ஸ் தான். அது எல்லாமே இப்ப சொல்லுவோம்ல சிண்ட்ரெல்லா அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அதெல்லாம் fairy tales தான். சோ அதெல்லாம் வந்து ஒரு கார்ட்டூன்ஸ் தான். அதெல்லாம் வந்து உண்மையிலே இல்ல, அவங்கள்ட்ட மேஜிக்கலா பவர்ஸும் இருக்கிற மாதிரி அந்த fairy tales காமிச்சிருப்பாங்க. அடுத்து buzzing, busy or active. pith work, artwork done using spongy tissues in stems of plants. pith work அப்படிங்கிறது the artwork done using spongy tissues in stem of plants. அடுத்து melancholy, boat race. wisdom, knowledge. loyalty, faithful. alligator, a large animal like crocodile. next, hatch, born by coming out of an egg. அதான் hatch ன்னு சொல்லுவோம். at the orchard, a fruit garden. jig, a line with a sharp turn like Z. அதான் zigzag ன்னு சொல்லுவாங்க. lota, a round pot. அதான் lota. oasis,
ஓசிஸ் ஆசிஸ் அப்படின்னு சொல்லலாம். பிளேசஸ் ஆஃப் டெசர்ட் வித் plants and water. Akin, similar to something. Next, movements la உள்ளது. Caterpillar crawl, snail slide, ant march, dragon fly. அடுத்து spade, used to dig the sand, அதாவது மண்ணை தோண்டதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் ஸ்பேடுங்கிறது. நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த மாதிரி இருக்கும். இதான் ஸ்பேடு. அடுத்து wrench, இது வந்து இந்த பைப் வேலைக்கெல்லாம் கொண்டு வருவாங்க, இப்படி இருக்கும் டைட் பண்றதுக்கு, அதுதான். யூஸ் டு அட்ஜஸ்ட் டு நட் அண்ட் போல்ட். ஓகேயா? ஸோ அவ்வளோதாங்க தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல. தேர்ட் ஸ்டாண்டர்ட் உள்ள இங்கிலீஷை நான் கவர் பண்ணிட்டேன். அடுத்து ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் பார்த்துடலாம். கடகடன்னு நான் உங்க கிளாஸ் அடுத்தடுத்து போட்டே இருப்பேன், நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வரணும். காலையில 5 மணிக்கு ஆரம்பிச்ச கிளாஸ் தொடர்ந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அவசரப்படாதீங்க. அவசரப்பட்டா ஒண்ணுமே இல்லாம போயிடுவோம், ஒண்ணுமே படிக்காம போயிடுவோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ட்ரெயின்ல டிராவல் பண்ண போறோம், லக்கேஜ் எல்லாம் எடுக்கிறது தான் இந்த கிளாஸே. இந்த கிளாஸ் எல்லாமே வந்து லக்கேஜ். இந்த 5 சப்ஜெக்ட் லக்கேஜ் தரவா நம்ம எடுக்கணும். அந்த 5 சப்ஜெக்ட் லக்கேஜ்னா விடாம படிக்கணும். நான் அட்டை டு அட்டை போட்டுட்டு இருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு நான் கிளியரா போட்டுட்டு இருக்கும் போது வேகமா அப்புறம் அதை பார்க்கணும் இதை பார்க்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா டோட்டலா கன்ஃபியூஸ் ஆகி எதையுமே பார்க்காம போயிடுவோம். ஸோ அப்படியே நம்ம வீக்லி பிளான் கீழே இருக்கு, அந்த பிளான் படி போயிட்டே இருப்போம். ஸோ அதுல மிஸ் ஆனாலுமே நம்மளுக்கு இன்னும் டைம் இருக்கு. ஸோ அதுக்குள்ள நம்ம முடிச்சிடலாம். முதல்ல படிக்கணும், அதுக்கப்புறம் தான் டெஸ்ட் பேட்ச். ஸோ சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய கிளாஸஸ், ஆன்லைன் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வரும். அதே மாதிரி டெலிகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். எல்லா விதமான போட்டித் தேர்வுக்கும் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றால் நடத்தக்கூடியதான் இது. ஸோ எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ யாருமே எதுவுமே எந்த கவலையும் பட வேணாம். நீங்க வந்து அந்த டயத்துக்கு வந்துருங்க. காலையில கன்ஃபார்மா கிளாஸ் நடக்கும். ஸோ அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. கண்டினியூஸா கிளாஸ் வந்துட்டே இருக்கும். கொஸ்டின்ஸ் கேட்போம். அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய நாங்க கொஸ்டின்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டே இருப்போம். நீங்க பார்த்துட்டே இருங்க. ஓகேவா? ஓகே, அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். விறுவிறுனே பார்த்துடலாம். நாளைக்கு ஃபுல்லாமே முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லா முடிச்சிடலாம். ஓகேவா? ஒன்றும் பயப்படலாம் தேவையில்லை. என்னோட டிராவல் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க என்னோட டிராவல் பண்ணி வாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரெயின்ல ஏறணும், சீட்டை பிடிக்கிறவ உட்கார போறோம். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.